டயட்லேயே இப்போ நிறைய விதமான டயட் சொல்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. வாட்டர் டயட், அந்த டயட், இந்த டயட். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டயட் மெயினாக வந்து கேலரி டெஃபிசிட், லைக் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வேலை செஞ்சுட்டா வி வில் மெயின்டைன் த வெயிட். சாப்பிட்ற அளவு தாண்டி நம்ம வேலை பார்க்கும்போது வெயிட் லாஸ் ஆகும். நம்ம சாப்பிட்றத விட வேலை செய்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தால் வெயிட் கெயின் ஆக போகுது. சில பேருக்கு மெட்டபாலிசம் ஒன்று இருக்குது. நம்ம மெட்டபாலிசம் நான் சாப்பிடவே மாட்டேன் டாக்டர், ஆனால் எனக்கு வெயிட் போடுதுன்னுவாங்க. அவங்க உடம்போட மெட்டபாலிசம் அந்த மாதிரி. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணுறது மெயின் ரீசனே வெயிட் லாஸ்க்கு தான். ஸோ இப்போது கார்போஹைட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு வெறும் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டா வெயிட் போடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட். என்னென்னா இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கல, அடுத்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் தேவை உடம்புக்கு. ஸோ உடம்பு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் என்ன மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணணும்னு பார்க்கும். அது லிவரில் ஸ்டோர்ஸ் இருக்கும், அதை பிரேக் டவுன் பண்ணும். அதுக்கு அடுத்த ஸ்டோர்ஸ் என்னென்னு பார்க்கும், அதுதான் ஃபேட். ஸோ ஃபேட் பிரேக் டவுன் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ஸ் எல்லாமே டெப்ளீட் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபேட் பிரேக் டவுன் ஆகி அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கும். அது ஒரு ஸ்டேட்டை வந்து கீட்டோசிஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட்டில் வந்து பாடி இருக்கும்போது வெயிட் லாஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதை ப்ராப்பராக பண்ணணும். கீட்டோ டயட்லேயோ மற்ற ஆல்டர்னேட் டயட்ஸ்லாம் பேலன்ஸ் டயட் இல்லாமல் வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக டயட் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக கவுன்சிலிங், டாக்டரை பார்த்தோ இல்லை டயட்டிஷியனை பார்த்தோ ப்ராப்பராக பண்ணாக்கா they will benefit from it. பிகாஸ் அதை விட்டால் திருப்பியும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.